Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு நம்ம Lakshmi Max ஆப்ல RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 26/7/2025 இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. 31/7/2025 நைட் 12 o'clock கூட இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். Lakshmi Max ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸ்ல 30 क्वेश्चन, ரீசனிங்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन, டோட்டலா 100 क्वेश्चंस வந்து கேட்டிருப்போம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, டைம் வந்து 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்திருப்போம். இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது 100 क्वेश्चनக்கு 1.5 மணி நேரத்துல எவ்வளவு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியுது, நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுது, நம்மளோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன, வீக் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா இந்த லைவ் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ லேப்டாப்ல நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகின் பண்ணணும். மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கும் நீங்க வந்து லாகின் பண்ணணும். சோ மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருப்பீங்க, iOS வச்சிருப்பீங்க. ஓகே, சோ ரெண்டுக்குமே எப்படி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்புக்குள்ள லாகின் பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். அதே மாதிரி லேப்டாப் ஆர் பிசில லாகின் பண்ற ப்ரொசீஜரும் நான் உங்களுக்கு சொல்றேன். லேப்டாப் ஆர் பிசில லாகின் பண்றதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வரணும். web.classplusapp.com. ஓகேவா? இந்த வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருப்பேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்திருப்பேன். நீங்க டைரக்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். web.classplusapp.com குள்ள வந்துருங்க. வந்ததும் ஆர்கனைசேஷன் கோடு வந்து கேட்கும். அதுல BQJJE என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கும். அதுல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதே மொபைல் போனுக்கு எப்படி லாகின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். பிளே ஸ்டோர் போங்க. ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கவங்க பிளே ஸ்டோர்ல போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு நீங்க ஆப்புக்குள்ள லாகின் பண்ணிடலாம். நான் iOS வச்சிருக்கேன் மேம், நான் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ iOS வச்சிருக்கவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு வந்து என்டர் பண்ணணும், BQJJE. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நானே உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், web.classplusapp.com குள்ள வரணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதே மாதிரி iOS வச்சிருக்கவங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஆர்கனைசேஷன் கோடு கேட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்க BQJJE. ஓகே, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஆர்கனைசேஷன் கோடோட இதுவும் வச்சிருக்கேன், ஆர்கனைசேஷன் கோடும் வச்சிருக்கேன். ஸோ BQJJE என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்க இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்க ப்ரொசீட் செக்யூர்லி இருக்கா, சோ அந்த ப்ரொசீட் செக்யூர்லிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ அந்த OTP-யை பார்த்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணுங்க. சோ எனக்கு வந்த OTP-யை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை OTP கொடுங்க. சோ வெரிஃபை OTP கொடுத்ததும் எனக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எனக்கு ஓபன் ஆகும். இது வந்து நான் லேப்டாப்ல இப்ப லாகின் பண்ணி காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். web.classplusapp.com குள்ள வர போறீங்க. ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ண போறீங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். அதே மொபைல் போன், ஆண்ட்ராய்டு போன்ல லாகின் பண்றதுக்கு ஜஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடலாம். iOS வச்சிருக்கவங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். நீங்க உள்ள வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யுவர் பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு காட்டும். ஓகேவா? சோ இப்போ நியூவா நம்ம ஆப்புக்குள்ள லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சோ இதுல நீங்க உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ரயில்வே NTPC டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கும். ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சோ இந்த ரயில்வே NTPC டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ இருக்கும், ரெண்டாவது கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ள போங்க. ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் பாருங்க, RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த RRB NTPC மெகா லைவ் டெஸ்ட்னு ஃபோல்டர் இருக்கா, ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா NTPC மெகா லைவ் டெஸ்ட் தமிழ், NTPC மெகா லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கும்.
ஸோ என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட் தமிழ், என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். அது பக்கத்தில் பாருங்களேன் அட்டம் டெஸ்ட்னு இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த அட்டம் டெஸ்ட் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். தமிழில் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த அட்டம் டெஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கிலீஷில் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ அட்டம் டெஸ்ட் வந்து நான் கொடுத்தது எனக்கு இந்த மாதிரி ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு வரும். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அட்டம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அட்டம் டெஸ்ட்டை நீங்கள் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ சைடில் டைமர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓட ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்கள் டெஸ்ட்டை வந்து இது பண்ணுறீங்களோ அப்போ டைமரும் இங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. பெர் கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டும் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ண போகிறீங்க, இதுக்கான ஆன்சர் என்னவோ அதை சூஸ் பண்ண போகிறீங்க. கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் போகும். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட், ஸோ மூணாவது கொஸ்டின். இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சரோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ண போறீங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறீங்க. ஓகே, இப்படி ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க கரெக்டா பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் போட்டு குட்டி குட்டி பாக்ஸஸாக கொடுத்துருப்போம். இதில் எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்க எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா நீங்க ஆர்டரா 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் அப்படிதான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆனதும் இந்த 100 கொஸ்டினையும் ஒவ்வொரு பாக்ஸாக கிளிக் பண்ணி பாருங்க. எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஜிகே எந்தெந்த இடத்துல இருக்கு, மேக்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு, ரீசனிங் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்துருங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் ரீசனிங் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா ரீசனிங் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்னா அடுத்து மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்னா ஜென்ரல் அவேர்னஸ், இல்லைனா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து டைம் எடுக்காது. கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்க, கிளிக் பண்ண போறீங்க. ஓகே, 100% ஷுவரா ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த பழக்கத்தை வீட்டில இருந்து டெஸ்ட் எடுக்கும் போதே கொண்டு வந்தீங்கன்னா தான் நெகட்டிவ்ல நம்ம மார்க்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இப்போ 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, நான் டெஸ்ட் ஓப்பன் பண்ணி 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு வந்து டெஸ்ட் சப்மிட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும், ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்ட் திஸ் டெஸ்ட்னு. ஓகே, ஸோ நான் சப்மிட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கக்கூடிய எல்லாமே எனக்கு வந்து டீட்டெயிலாக இதில் வந்து வந்துடும். ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் எல்லாமே பார்த்துக்கலாம். எந்தெந்த கொஸ்டினில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வந்துடும். இந்த இடத்துல வியூ சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வியூ சொல்யூஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான டீட்டெயிலான சொல்யூஷன் வந்து இங்கே பார்த்துக்கலாம். தமிழில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்யூஷன் எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஸோ டீட்டெயில்டான சொல்யூஷன் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண கொஷின் ப்ளஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ கரெக்டாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனும் தெளிவாக பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் தமிழில் அட்டன் பண்ண போகிறேன். அப்போ தமிழில் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தமிழை கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ தமிழை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, இங்கே இருக்க அட்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லாமே ஓப்பன் ஆகும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கொடுங்க, செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், அட்டம் டெஸ்ட்டு கொடுங்க. ஓகே, ஸோ தமிழ் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ போன டைம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா இப்போ தமிழில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழில் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கொஷினுக்கும் என்னென்ன ஆன்சர் வருதோ ஸோ அதை எல்லாமே கிளிக் பண்ணுங்க. ஆன்சரை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுங்க, சப்மிட் டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெஸ்ட்டை சப்மிட் பண்ண வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் மாறும். இங்கே ரைட் சைடில் இருக்க பாக்ஸஸ் பாருங்க, ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கிரீன் கலரில் மாறும். இப்போ இந்த கொஸ்டினை வந்து அடுத்த கொஸ்டின் நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு என்ன கலரில் மாறுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் எல்லாமே கிரீன் கலர், ஆன்சர் பண்ணாதது ரெட் கலர்ல இருக்கும், இது எல்லாமே எனக்கு வயலட் கலர்ல இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே ஸோ கத்தரிப்பு கலர். ஓகே, ஸோ அந்த கலர்ல இருக்கும். ஓகேவா, ஸோ எந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சரோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருமோ அதை சூஸ் பண்ணுங்க. 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகே, ஸோ நான் இப்போ அதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுனால நான் சப்மிட் டெஸ்ட் கிளிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேவா, இப்போ நான் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் கரெக்டுங்கிறத பார்த்துக்கலாம். வியூ சொல்யூஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சொல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஓப்பன் ஆகும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து சொல்யூஷனும் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஆகஸ்ட் 7ல் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டோட லிங்க்கு, அதே மாதிரி வெப்சைட்டோட லிங்க்கு, நம்ம ஆப்போட லிங்க்கு எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கரெக்டாக அதை கிளிக் பண்ணி பார்த்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ண போகிறீங்க. வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணணுங்கிறத இப்போ நான் டெமோவாகவே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது போகவே நான் இன்னும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் மேம், எனக்கு ஆகஸ்ட் 7ல் எக்ஸாம் வரும், இல்லை அதுக்கு அடுத்து கூட எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் நான் இன்னுமே ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்க போறேன். எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPC-க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு CBT 1ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணிடுவோம், CBT 2ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணிடுவோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. இந்த டைம்ல நான் குரூப் டிக்கும் டெஸ்ட் எடுக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எப்பவுமே லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம ஆஃபர் வந்து கொடுப்போம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், அதே மாதிரி SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச். ஓகேவா, குரூப் டி டெஸ்ட், NTPC டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் குரூப் டிக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், SSC MTSக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர் எல்லாமே நான் ரிவிஷன் பண்ணணும், எனக்கு எங்க இருந்து டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா NTPC அண்டர் கிராஜுவேட்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் இருக்கு. 40ல் கரண்ட் அஃபேர்ல மட்டுமே 15லிருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர், அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே சேர்த்து. ஸோ கரண்ட் அஃபேர் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எல்லா டேயோட கரண்ட் அஃபேரும் லாஸ்ட் ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே MCQ ஃபார்மேட்ல ரொம்ப பெர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டும் படிச்சாலே போதுமானது. ஓகே, சோ கரண்ட் அஃபேர் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி SSC MTSக்கு 2 மாசம் தான் டைம் இருக்கு. இதுல நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல NTPCக்கு டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், NTPC டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க குரூப் டி டெஸ்ட் ஜாயின் பண்ணா I want குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. NTPC டெஸ்ட்னா I want NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா I want CA PDF ன்னு மெசேஜ் பண்ணுங்க. MTS ஓட டெஸ்ட் வேணும்னா I want MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டெஸ்ட்டுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்பதான் மேம் நான் MTSக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல MTSக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 3rd செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னையில இருந்து நம்ம 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா, சோ இது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாसेस வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். எதுவுமே நான் படிக்கல, இனிதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கே படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு 3 மாசம் டைம் இருக்கு, இன்னும் நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு I want ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் ஜாயின் பண்ணா I want டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா I want CA மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா, சோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் முதற்கொண்டு நாம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஃப்ரீ லைவ் டெஸ்டா இருக்கட்டும், அதே மாதிரி பெய்டு கிளாஸஸா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி எல்லா
எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் ஆகிற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். இந்த லைவ் டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே 3 days மட்டும் தான் டைம் கொடுப்போம் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த டைம் எக்ஸாம் பக்கத்தில் வரதுனால 31ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்கோம். 5 நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிடுங்க. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாட்களில் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 இருக்கும். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் டெஸ்ட்டோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். யூடியூபோட கம்யூனிட்டி டேப்லையும் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் டெலிகிராம் குரூப்லையும் டெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.